செஸ்ட் பெயின் நைட்டு தூங்குறப்போ வருதுங்களா? தூங்குறப்போ லெஃப்ட் சைடில் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி வந்து பால்பிட்டேஷன் படபடப்பு அதிகமாக இருக்குதா? நைட்டே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேனிக் அட்டாக் மாதிரி ஒரு பயம் வந்து இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரஷ் ஆகுறீங்க அண்டு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி நினச்சி பயப்பட வேணாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி வர்ற செஸ்ட் பெயின் வந்து குனிஞ்சு ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்த்ததுனாலையோ இல்லை குனிஞ்சு வேலை செஞ்சது, வெயிட் தூக்குனது, ரொம்ப வேகமாக வேலை செஞ்சது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, படபடப்பு, மன அழுத்தம் அண்ட் சோகம் அந்த மாதிரி நிகழ்வுகள்னால இந்த இடத்துல பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். சர்வைக்கோஜெனிக் பெயின்னால கூட அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே ஸ்பைனில் கண்டக்ட் ஆகி அதோட ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை தவிர காஸ்ட்ரோகாண்ட்ரைட்டிஸ்னு இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன்னால ஒரு பெயின் இருந்திருக்கலாம், இல்லை செஸ்ட் வால் மசில்ஸ் வீக்னஸ்னால இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வலி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை போயிட்டு கார்டியாலஜிஸ்ட் மீட் பண்ணி இசிஜி எடுத்து செக் பண்ணிக்கிறது வரைக்கும் தான் நார்மல். அதுக்கு மேலே ரெகுலராக ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கிறப்பெல்லாமே போயிட்டு இசிஜி எடுக்கிறது, 30 தடவை 40 தடவை எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அறியாமைனால தான். இந்த மாதிரி பயப்படாதீங்க. சில எக்ஸசைஸ் பண்ணாலே க்யூர் ஆயிரும். இப்போ அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்படி நேராக நின்றுக்கோங்க. நின்றுட்டு இப்படி பின்னாடி போய் கையை கோர்த்துட்டு இப்படி செஸ்ட்டை டைட் பண்ணி, இப்போ திரும்பியும் காட்டிடுறேன். பின்னாடி போய் இப்படி கோர்த்துட்டு இப்படி டைட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி டைட் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு 7 டைம்ஸ் பண்ணுங்கள். ரொட்டேஷன் இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 7 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 7 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ப்ரோட்ராக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10, ரீட்ராக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணுங்கள். கையை கோர்த்து மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10, கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா ஈச் 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த பெயின் குறையும். பெயின் இருக்கிற இடத்துல ஐஸ் எடுத்துகிட்டு துணியில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கலாம். ரொம்ப ரெஸ்ட்டு கொடுங்க. குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்காதீங்க. போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். தூங்குகிற பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஸ்ட் பெயின் இருக்கிறவங்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுறேன். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.